எடுத்து இன்னொன்று பார்க்குது, நமக்கு தான் நீட்டாக இருக்குது, இது வேற நம்மளோட நீட்டாக இருப்பாங்க. அது என்ன கடிவோ சமாச்சாரம் சொன்னா களவு கூட்டு ரோட்லேருந்து கோட்டர் 2 கோட்டர் வாங்கி டேங்க் கவர் வச்சுக்கின்னு வந்தாலும். ஆமா ஆமா, அந்த பாய் டேங்க் கவர் வச்சுக்கின்னு வந்து டீ கடைக்காக வந்துட்டான். இந்த பேக்கரியில் போய் பொண்ணு வாங்கியிருந்தா பாரு, 2 கோருக்கு வந்து ஆளுக்கு ஒரு கோட்டை தூக்கி முடிச்சுக்கணும். அப்படியா? தினம் வந்து இந்த மரத்துல ஒரு குரங்கு, அந்த மரத்துல ஒரு குரங்கு ஏறிச்சு. அது கட்சிது பாரு, தண்ணியை கட்டிட்டு சொட கொட கொண்டாந்து குச்சி அப்புறம் குச்சி 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு குரங்கு ஆகுது. அது ஆட்டக்கா சும்மா இருக்கும் போதே குரங்கு சேர்த்து தாங்காது. இன்னும் கோட்டை ராவா உள்ள போன விட்டு அதுதான் நமக்கு தாங்க முடியல. சரி, உங்களுக்கு கேட்கல இருக்கு சந்தேகம் என்ன? நீங்க கேட்டு நீங்க இன்னத்துல வந்தல, நான் கூத்து சொன்னேன். பெருமாள் வெங்கடேச பெருமாள் கூத்து சொன்னேன். ஆட கருட வந்துச்சு, கருட குத்தாயி போச்சு. அதுக்கப்புறம் பாம்பு குத்தாயி போச்சு. அதுக்கப்புறம் ஆச்சு பாய் குத்தாயி போச்சு. பாய் குத்தாயி போச்சு. இந்த சின்ன கருட வந்துச்சு, கருட குத்தாயி போச்சு. பாம்பு பாம்பு குத்தாயி போச்சு. என்ன சொல்ல வரப்பா? போய் அந்த பாய் போய் ஆடு உரிப்பானோ இல்ல 50 தெரியப்பா. தயவுசெய்து நீங்க ஆடு பேக்கல விட்டுரு. மூஞ்சி மெராக தள்ளிட்டு அப்படி காட்டியிருந்தா கூட ஐஸ் குச்சி மாதிரி ஜில்லுன்னு ராமா சுதர்மன் அஜ்மல் ராமா சுதர்மன் தெரிஞ்சுதான் ஆட்டுக்கார புத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டேபிள் சாப்பாடு டேபிள் ஏதாவது போட்டாங்க. இந்த மாதிரி பூணு போடணும், அதில் காட்டுக்கலாம் பார்க்கலாம். கை காலை ஓட்டிக்கு ஓட்டணும். இந்த மாதிரி தட்டி தட்டி வச்சா நாளைக்கு பெஞ்சு கொடுப்பாங்களாப்பா யாருன்னா? என்னப்பா யார் என்ன கெஞ்சினா கூட வந்து பெஞ்சு வாங்க சொன்ன வந்து
கடைசி அந்த சாவு போறவங்க லாரி பேசி பேசுறாங்க. ஆமாடா அந்த வெளியே ஒவ்வொருத்தரும் லேவல் கட்டு போச்சுன்னா என்ன பண்றேன்னு அவருக்கே தெரிய மாட்டேங்குது. போற நிலைமை பேசிட்டு மாட்டோம். நம்ம பண்ணாடி தப்பு வருமே பின்னாடி அதெல்லாம் யோசிக்கிறது இல்லை. தெரியாத பண்ணிவிட்டு அப்புறம் வேலை பாருங்க. ஆமா ஜவுட்டு வந்துச்சு அது எட்டு வந்துச்சுல கரண்ட்ல என்னது வந்துச்சா பாருங்க ஒண்ணு எப்பா அந்த பாருங்க என்னோட மாசம் எங்கேயுமே புளிமேன் கூட கறிக்கணுமா அது கண்டதுலாம் அது போனோம் பார்க்கலாம் மானடா நம்ம எதுவுமே வைக்கலாம்டா. மகிதலமும் புரிது அதில் போட்டு ஆகாது சூடு ஏறாது. இதில் போட்டு ரெண்டு காட்டு காட்டு ஏறி அவர் எம்மா நாளைக்கு தான் ஒரு 40-50 வருஷமா கையால் அடிக்கிறது. குஞ்சு தோண்டி ஆகி விட்டுனா அப்புறம் அந்த ஆள் பாடி போயிட்டா போயிட்டா. அந்த வாழ் கிடைக்கிறது கஷ்டம். என்ன ஆமா ஆமா எங்கெங்கயோ தேடுறாங்க அந்த வாரி கிடைக்க மாட்டேங்குது. ஆமா பொங்கலுக்கு கொடுத்தா அர்த்தம்ப்பா என்னது பண்ணி காய் பண்ணி எடுத்து போய் சாப்பிட்டு சாப்பிட்டு அதே பழக்கத்தில் இருக்கிறான். பண்ணி என் மேல வந்து நான் ஒன்றும் பண்ணல. தெரிஞ்ச நல்லா தான் சொல்ல மாட்டேன்.
களி களி காவு சாதுவா பேசுகிறான் ஆ அப்படியே காவலிச்சு போறியா காயாலியா டேய் காயா தானே பேசுவாங்க என்ன ஒன்றும் தெரியாத குழந்தைப்பா உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படியே காவலிச்சியா அங்கேயா நிற்கிறேன் நான் ஒரே ஓட்ட ஓடிட்டேன் சும்மா வரீங்களா என்னடா என்னடா இல்ல அங்கிருந்து வரீங்க சும்மா வரீங்க இல்ல அங்கிருந்து எதனா இருக்காங்க போடா அதுதாங்க தானடா அது என்னதுங்க வா கொஞ்சம் நாங்கள் எல்லாத்தையும் ஏனாச்சுக்கணும் போது வாங்கி புட்டா போய் போட்டுவாங்க ஆளு ಏನು ஞாபகத்தினே இதுதான் மச்சி வந்து ஆனா யாரா ஜெய் ஒன்றில்ல அது என்ன வா வா ஒன்று பார்த்தா எப்படி தெரியுமா தெரியுது தெரிதோ சொல்லு நான் என்ன பண்ண போறேன் அங்கீகாரம் இல்லாத பொண்ணேட்டு சொந்த மாதிரி இருக்குது ஆசைப்பட்டு பொண்ணு இருக்குது என்ன பார்த்தா சரி பத்தியா நான் என்ன பண்ணுறியா நிலமா நீ அது மாதிரி தானே போய்க்கிறேன் விட்டுரு நான் சொல்றேன் சொல் ஆமா அடியேன் ஒரு குழந்தை பிறந்தனா அதே குழந்தை கட்சிதான் நான் குழந்தை இல்லப்பா குரங்கு இல்லப்பா நான் மனுஷன் குரங்கு அப்படி நினைச்சு ஒரு குழந்தை பிறக்கிறது ஆமா அப்படி என்றால் யார் யாருக்கு பிறக்கும் அப்பாக்கு அம்மாவுக்கு பிறகும் குழந்தை எப்படி பிறகும் ஆனால் நான் பிறந்ததோ நீங்கள் பிறந்ததோ மானிடம் மானிடம்னா உன்ன மாதிரி ஒரு ஆம்பளை உன்ன மாதிரி ஒரு மனுஷன் உடல் முகமோ விலங்கு ஏன்னா உடலானது மானிடம் முகமானது மிருகம் மாநிலம் மிருகமா எப்படி குரங்கு முகம் குரங்கு 5 அறிவு பசி எடு அம்மா எனக்கு பசி எடுக்கிறது பால் கொடுக்கலாமா அப்படின்னா நேராக சென்று ஓடி தாயே ஆஞ்சனா தேவியே பால் கொடுமா எனக்கு பசி எடுக்குதுமா அப்படின்னா குழந்தாய் நீ நல்ல பிள்ளையா பிறந்து மனுஷ உரத்துல பிறந்தா பால் குத்து இருக்கலாம் நீயோ உடலோ மானிட உடல் முகமோ மிருக முகம் நீ குரங்கா இருக்கிற கொடுக்க முடியாதுப்பா நீங்க வந்து உலகத்தில் வாழ முடியாது
காட்டிலே வாழ வேண்டும் அப்படின்னா அம்மா நீ சொல்ற நான் போயிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க 4 பேர். எனக்குன்னு ஒரு ஆள் யாருமா அப்படின்னா கேட்கிறே மைந்தா, யார் ஒருவர் உன் கண்களில் தென்பட்டு உன் உள்ளம் கவர்கிறாரோ அவர்தான் உன்னுடைய உத்தம புருஷன். ஆத்ம சாட்சி பருவம் அங்கிருந்து தன்னம் தன்மையில இருக்கும் பொழுது ராவணன் செய்து கொடூர செயலால் அயோத்தியை ஆண்டே தசரத மன்னனுடைய புதல்வர்கள் ராமன் லக்ஷ்மணன் ராமனுக்கு புதல்வியாக சீதையம்மன் எல்லாரும் வரும் பொழுது அவங்கள பார்த்து என் உள்ளத்தில் இருப்பது அவர் அறிந்தார், அவர் உள்ளத்தில் இருப்பது நான் அறிந்தேன். அன்று முதல் கொண்டு அப்படியாக வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தால் ஏன் இந்த கதை சொல்ல வருகிறேன்? என் அம்மா சொன்னார், எது சிவந்த நேரத்தில் இருக்குதோ எது சிவப்பா இருக்குதோ அதுதான் கனி, உண்டு கொள்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னை கானகத்தில் ஏற்படுத்தினார்கள். சென்று பசுமையாக இருந்தன, அறந்த வனமாக இருந்தன. பார்த்தேன், மேல பார்த்தா சிவந்த நிறம். அடடா, குலத்துக்கே கிட்டாத கனி இதுதான். அப்படி என்று என் ஆய்வில் முழுவதும் பரிசோதித்து அந்த ஆரோக்கியத்தை முடிச்சுட்டு மேலே பழந்தேன். இருங்களான்னு பார்த்தேன், கனி என் மூஞ்சி ஃபுல்லாக பேசுங்க. கை சேர்ந்து போச்சு, பின்னாடி பக்கம் சுத்தா மட்டும் சேர்ந்து போச்சு. 3 இடம் போச்சு. அது பேர் சுத்தா மாட்டேன்னா உங்களுக்கு தெரியாதா? அது பாருங்க, உங்களுக்கு தெரியாது. அதுவும் சேர்ந்து போச்சு. ஆனால் அந்த சொன்னார் யாரு? எங்க அப்பா. எங்க அப்பா யார் தெரியுமா? வாய்க்கவனா சொன்னாங்களா? இந்த உலகத்துல 50 பூதம். 50 பூதம் யார் யாரு? நிலம், நீர், காற்று, வானம். என்ன மற்றவங்க அப்படிப்பட்ட 5 புலன்களையும் அடக்கி காத்து இல்லாம இருக்க முடியுமா? எங்க அப்பா தான் வேலை செஞ்சார். புரியுதா? அப்படி இருந்தாலும் இவனை தூக்கலாமா? ஆமா. நான் இதெல்லாம் புரியுவேன், அது மூலமா இதெல்லாம் புரியுவேன். ஆமா சரி, ஆமா. யாராவது பகவான் நீ சொல்லிட்டு பத்தியா, நீ நம்மோடும் தியானிக்கிற பகவான் தான். அவர் போய் பார்த்துடலாம்.
உன்னை எதற்காக அழைத்தேன் என்றால் என் மைசூரால் திகழும் சிவபெருமான் அவர் தந்தை அருமே மந்தையை வாழையிட்டு மகிழ்ந்து அண்ணவளை அங்கே தாய் வீட்டை விட்டு வந்துவிட்டேன். இப்பொழுது நல்ல மங்கை பருவம் வந்திருக்கிறார். அப்பா அங்கே விட்டு வைக்கலாமா? அவன் எங்கே இருக்குமிடம் ஆகையால் அங்கே சென்று என் மைத்துனர் இடத்தை அவன் தங்கை நான் அழைத்தேன் என்று அழைத்து வரணும். அது மட்டுமல்ல, நீர் நெருப்பு தவிர தீர்வரிசையிலே எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஆகையா இல்ல நான் ஒரு வார்த்தை கேட்கிறேன். நான் விலங்குதான். விலங்கு யார் சொன்னாங்க? அப்படி இல்லை, நான் சொல்றேன் ஐயா, நீர் நெருப்பு தவிர அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆக மக்களும் மற்ற எல்லா சொத்தும் வரணும். ஆமா, நீங்களே அதை கேட்கும்போது இந்த மாநில ஜென்மாவில் கேட்கக்கூடாதான். இதெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுப்பா. இதெல்லாம் உலக மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சரிங்க. ஏன்னா வரவளுக்கு இங்க வர இடத்திலும் ஒரு மரியாதை கிடையாது. மரியாதை இருக்கணும். என்ன சொல்றது புரியுதா? ஆகையா நான் சொல்றேன், ஒவ்வொரு சிறையிலும் ஒவ்வொரு என்ன கல்யாணம் பண்ண கனவு